Hello friends, welcome to nandhuneedle'sworld. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா choti stitch பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து green color zari thread எடுத்துர்க்கேன். சோ இந்த டிசைன்ல தான் நம்ம இன்னைக்கு வந்து stitch போட போறோம். சோ அதை எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதில ஸ்டார்ட் பண்ணாம கொஞ்சம் கீழ இறக்கி thread வந்து வெளியில எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு stitch போட்டு அந்த ஸ்டிட்ச்க்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி thread வந்து கீழ இறக்கி போட்டுக்கிற ஸ்டிட்ச் அந்த இடத்துலயே போடாம கொஞ்சம் கீழ இறக்கி ஒரு 1/2 சென்டிமீட்டர் போல கீழ இறக்கி ஒரு ஸ்டிட்ச் போட்டு ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா thread வெளியில எடுத்து ஆல்ரெடி போட்டுக்கிற ஸ்டிட்ச் பக்கத்துல ரைட் சைடு ஒரு ஸ்டிட்ச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி thread கீழ இழுத்து மறுபடியும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் கீழ இறக்கி ஸ்டிட்ச் பண்ணனும். சோ பண்ணிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம் அந்த ஸ்டிட்ச்க்கு. திருப்பி லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிட்ச் அதே மாதிரி ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். மறுபடியும் அதே மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டர் கீழ இறக்கி நல்லா thread இழுத்து 1/2 சென்டிமீட்டர் போட்டுக்கிற ஸ்டிட்ச் விட கொஞ்சம் கீழ இறக்கி போட்டுட்டு லாக் போட்டுட்டு திருப்பி கீழ எடுத்து வெளியில எடுத்து ரைட் சைடு ஒரு ஸ்டிட்ச் அதே மாதிரி கீழ எடுத்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் இறக்கி ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு thread வெளியில எடுத்து ரைட் சைடு ஒரு ஸ்டிட்ச். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 ஸ்டிட்ச் 5 டைம் அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது ஸ்டிட்சோட thickness எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிட்சஸ் வந்து இந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு வந்து இந்த thickness போதும். அதனால நான் 5 ஓட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் thickness வேணும்னா 7 ஸ்டிட்ச் போடலாம் 9 ஸ்டிட்ச் போடலாம் அந்த மாதிரி போடலாம். சோ அடுத்து வந்து போட்டுக்கிற ஸ்டிட்ச் பக்கத்தாலயே போடாம கொஞ்சம் கீழ இறக்கி ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கணும். ஸ்டிட்ச் போட்டுட்டு திருப்பி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திருப்பி அங்க ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி கீழ இழுத்து மறுபடியும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் போல thread கீழ இழுத்து ஒரு ஸ்டிட்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்து மறுபடியும் ரைட் சைடு செகண்ட் போட்டோலயே அந்த ஸ்டிட்ச்க்கு கீழ ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுட்டு ஸ்டிட்ச் போட்டுட்டு திருப்பி லெஃப்ட் சைடு திருப்பி ஒரு ஸ்டிட்ச் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் கீழ மறுபடியும் 1/2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி இறக்கி தான் நம்ம வந்து போடணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த choti stitch வந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு திருப்பி ஒரு ஸ்டிட்ச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி கீழ இறக்கி நான் பாருங்க நல்லா thread வந்து இழுத்து கீழ இறக்கி போடுறேன். சோ மறுபடியும் மேலே போட்டுக்கிற ஸ்டிட்ச்க்கு கொஞ்சம் 1/2 சென்டிமீட்டர் கீழயே வந்து ஸ்டிட்ச் பண்ணி மறுபடியும் thread வந்து கீழ இறக்கி போடணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்டிட்சஸ் வந்து பார்க்கிறதுக்கு ஈவனா இருக்கும். நம்ம போட்ட இடத்துலயே போட்டோம்னா ஸ்டிட்ச் வந்து நமக்கு வராது. choti stitch வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் போடுறோமோ அதுக்கு கீழ இறக்கி தான் வந்து நம்ம ஸ்டிட்சஸ் வந்து போடணும். அப்படி போட்டா தான் வந்து ஸ்டிட்சஸ் வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். போட்ட இடத்துலயே போட்டோம்னா அதோட நம்ம வந்து finish பண்ற மாதிரி ஆயிடும். சோ நம்ம வந்து நல்லா ஸ்டிட்சஸ் வந்து கீழ இறக்கி போட்டுட்டே போங்க. அப்பதான் அது வந்து மேலே நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லனா கண்டினியூ பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நான் நல்லா கீழ இறக்கி ஸ்டிட்சஸ் வந்து போட்றேன். சோ கரெக்ட்டா எனக்கு பாருங்க லைன் வந்து அதோட finish ஆக போகுது. நான் இந்த ஸ்டிட்சோட finish பண்றேன். பட் finish பண்ணல. என்ன பண்றேன் அப்படினா லைன் வந்து அதோட முடிஞ்சது. நான் வரைஞ்சிருக்கிற லைன் வந்து அதோட முடிஞ்சது. பட் ஆனா நான் finish பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஸ்டிட்சஸ் வந்து போட்டுட்டு திருப்பி நான் கீழ இழுத்து போடுவேன் இல்லையா? கீழ இழுத்து போடாம அதே இடத்துலயே ஸ்டிட்சஸ் வந்து போடணும். சோ அப்பதான் நம்மளால வந்து finish பண்ண ஈவனா finish பண்ண முடியும். சோ பாருங்க நான் போட்டுக்கிற இடத்துல திருப்பி குட்டி லாக் ஒன்னு போட்டுட்டு போட்டுக்கிற இடத்துலயே தான் வந்து ஸ்டிட்சஸ் போடுறேன். நான் கீழ வந்து 1/2 சென்டிமீட்டர் வந்து இறக்கில போடவே கிடையாது. ஆல்ரெடி போட்டுக்கிற ஸ்டிட்ச் பக்கத்திலே ஆல்ரெடி finish பண்ண ஸ்டிட்ச்லயே அங்க பக்கத்திலே ஸ்டிட்ச் பண்ணி
மேலே மேலே கொண்டு வந்து நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிற ஸ்டிச் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டிச் போட போட நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள் ஒரே ஈவன், அதோட சைஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். எண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த அந்த கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிச்சுக்கு இன்னொரு ஸ்டிச்சுக்கு கேப்பு, அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் த்ரெட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸ் மட்டும் நான் போடுறேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ஸ்டிச்சோட திக்னஸ்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 பீட் ஆட் பண்ண போகிறேன் நான். ஸோ பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள் நீங்கள் இதை. அடுத்தது வந்து நான் இதை மாதிரி பீட்ஸு வச்சுக்கலாம். கட்டானா இருக்குது, டியூப் பீட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம இதை ஸ்டிச்சஸ் வந்து அதையும் வச்சு நம்மளால் ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஜர்தூசி வச்சு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து பண்ணலாம். பண்ணுறது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சு நம்மளுக்கு வந்து பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்கும். சும்மா சாதாரணமாக சோட்டி ஸ்டிச் வந்து போடாமல் இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது அது இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கட்டானா வந்து இந்த நம்ம நார்மல் ஸ்டிச் போடுற இடத்துல வந்து கட்டானா வச்சு நம்ம போடும்போது அது பார்க்குறதுக்கு பாருங்கள் இன்னுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த பக்கம் ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜர்தூசி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதே ஸ்டெப் தான், குட்டி குட்டியாக வந்து ஜர்தூசி கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கட்டான வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து ஜர்தூசி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நீங்களும் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லீஃப் ஷேப் பெட்டல் போட்டு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு லைன் வந்து சரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சில்க் த்ரெட் வச்சு தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் அதனால் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட்டு டபுளாக எடுத்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஸ்டிச் இது.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாம் வந்து லீவ் ஷேப் பெட்டல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த பெட்டல் லீஃப் ஷேப் பெட்டலுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் அது எப்படி அவுட்லுக் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் வந்து சோட்டி ஸ்டிச் வச்சு வந்து ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பக்கம் பாருங்கள் நான் ஜர்தோசி வச்சு போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.